சத்யா என்பவர் முதலில் ராஜாவை திருமணம் செய்து ஒரு பெண் குழந்தை பெற்றார். ராஜா இறந்தபின் மணி என்பவரை இரண்டாவது திருமணம் செய்து சந்தோஷி 4 என்ற மகள் பிறந்தார். பின்னர் குடும்ப பிரச்சனையால் மணியுடன் பிரிந்து வாழ்ந்தார். அதற்கு பிறகு திருமணம் இல்லாமல் முதலில் ஒரு வாலிபருடன் பின்னர் இசக்கிராஜ் என்பவருடன் தவறான உறவு கொண்டார் மற்றும் அவருடன் சேர்ந்து வாழ்ந்தார். இந்த உறவுக்கு 4 வயது குழந்தை இடையூறாக கருதப்பட்டதே இந்த கொடூர சம்பவத்திற்கு காரணமாகியது. குழந்தை உடல் நலக்குறைவு என மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டபோது குழந்தை ஏற்கனவே உயிரிழந்ததும் குற்றச்செயல் நடந்ததற்கான அடையாளங்களும் கண்டறியப்பட்டன. அம்மா, நான் உனக்கு சுமையா இருந்தனா? நான் சந்தோஷி. விளையாடத் தெரியும்னு நினைச்சேன். அன்பு கிடைக்கும்னு நம்பினேன். ஆனா 2 கணவன் 2 காதலன், அந்த நடுவல் நான் ஒரு இடையூறானேன். ஒருத்தருக்காக ஒருத்தரை விட்டு அடுத்த காதலுக்காக என்னையும் இழந்துட்டேன். காதல் மாறிச்சு, உறவு மாறிச்சு, ஆனா என்னோட உயிர் மட்டும் திரும்ப வரல. நான் கேட்டது பணம் இல்ல, பெரிய வாழ்க்கை இல்ல. அம்மா, சும்மா என்ன காப்பாத்து. அதுதான். இன்னைக்கு சட்டம் பேசுது, சமூகம் பேசுது, ஆனா நான் பேச முடியாம அமைதியா போயிட்டேன். இது போன்ற முக்கியமான செய்திகள் உடனுக்குடன் தெரிய உங்கள் ஆதரவுடன் இந்த சேனலை வளர்க்க உதவுங்கள். இன்னும் பல உண்மை செய்திகள் பார்க்க இப்போதே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ண மறக்காதீங்க.